டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. நான் உங்க ஆங்கர் பவித்ரா அண்ட் இந்த தீபாவளிக்கான ஸ்பெஷல் ஷோ தான் சங்கீத இரவு. என் கூட ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் டீம் வந்திருக்காங்க. நல்லா கலகலன்னு இருக்கா அவங்க ஃபேஸ் பாக்குறதுக்கே, அவ்வளோ பிரைட்டா வந்திருக்காங்க. ஏன்னா ஷோ ஃபுல்லா வந்து நம்ம இசை மழையில வந்து நனைய போறோம். அண்ட் நான் பாட போறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு அருமையான சிங்கர் தான் வரப்போறாரு. அவரை பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். 2000க்கும் மேல பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. ஒரு பாட்டா நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 வருஷம் வேணும். ஸோ எஸ், ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. எல்லா பாட்டுமே நம்ம ரசிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் புல்லை தேய்க்காதே, இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் சாங்ஸ் பாடின ஹரிச்சரன் அவர்கள் தான் வரப்போறாரு. எஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் அண்ட் versatile singer ஹரிச்சரன். வணக்கம். 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 ஹாய் பவித்ரா. ஹாய், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி டு யூ டூ அண்ட் டு எல்லா ஜெயா டிவி நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எஸ், ஸோ சங்கீத இரவு ஷோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் ஃபெஸ்டா இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த ஷோக்காகவே ஒரு 3 hours வந்து மேக்கப் நடந்துச்சு. அண்ட் இந்த லெஹங்கா ஒரு 25 kilos ஆகுது இருக்கும் சார். ஸோ எனக்காக ஒரு பாடல் வந்து டெடிகேட் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அதோட நம்ம அப்படியே அந்த தீபாவளியோட ஜோன்குள்ள போயிடலாம். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். இவ்வளவு கஷ்டப்பட்டு லேங்காலாம் போட்டு வந்திருக்கீங்க உங்களுக்காக. தேங்க்யூ. அவர் மைண்ட் வாய்ஸ் என்னென்னலாம் என்ன பண்ண வைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இட்ஸ் ஓகே சார். மியூசிக் டீம் வந்திருக்காங்க. உங்களோட டீம் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னையிலேயே one of the best musicians அப்படின்னு நான் சொல்லுவேன். So proud to be performing with them on stage everywhere. On my right is Kumaran on the drums. Super. And அதுக்கப்புறம் the amazing Derek MacArthur on the bass. All right, super. And on the keyboards we have Bhuvanesh Narayanan. Wow, super. On my left is the amazing Manoj Kumar on the violin. Amazing. So Pavitra, Jaya TVங்கிறதுனால நம்ம பேண்ட் வந்து they have prepared something very cute. So let's listen to that. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா சார்? ஓகே, நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். பாத்துடலாம் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு. வா, நம்ம ஜெயா டிவியோட மியூசிக் வாவ், நாஸ்டால்ஜியா ஃபீல் கொடுக்குது. ரொம்ப சூப்பரா வாசிச்சீங்க. அண்ட் ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து பார்க்க போறோம் சார். வி ஆர் வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தீபாவளி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. தீபாவளி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஃபேமிலியோட ஒரு 2-3 ஃபெஸ்டிவல்ஸ் தான் நம்ம கொண்டாடுவோம். அதில் தீபாவளி சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கங்களெல்லாம் வந்து அம்மா அப்பா தான் வந்து சொல்லி கொடுப்பாங்கல்ல, இந்த சீக்கிரமா எழுந்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பெரிய அடல்ட் ஆனதுக்கப்புறம் மறந்து போயிடும். பட் ஸ்டில் அது ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் மெயினாக இப்போ எப்படி நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதே இல்லை. பிகாஸ் வென் யூ ஸ்டார்ட் பர்ஃபார்மிங் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ நல்லா அவ்வளோவா மீட் பண்ணுறது இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து டெரஸில் போய் ஜஸ்ட்டு ஸ்கை ஷாட்ஸ் அந்த மாதிரி மட்டும் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி வில் மீட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோடலாம் ஊரில் இருந்தால் மீட் பண்ணுவோம். டெஃபினட்டாக அதாவது ஷோஸ் இருக்கும் தீபாவளியின் போது, பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஆடட் சந்தோஷம். என்னோட மியூசிஷியன்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஆஹா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் இன்னைக்கு தீபாவளி, இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டீங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சீக்கிரமா எழுப்பி விட்டாங்களா? ஆமா,
வந்து எழுந்துட்டேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சாங் என்ன சார் பார்க்க போறோம்? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, ரொம்ப பிடிச்ச கடவுள் முருகர். ஸோ அவருக்கு மேல ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெஹாக் ராகத்துல. பிகாஸ் ஆஃப் மை கிளாசிக்கல் அண்ட் கர்நாடிக் பேக்ரவுண்ட்னால நிறைய கிருதிகள் தெரியும் எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் ஒன் ஆஃப் தட் வித் மை பேண்ட். முருகனின் மறுபெயர் அழகு அழகு, முருகனின் மறுபெயர் அழகு, அந்த முருவலில் மயங்குது உலகு. முருகனில் மறுபெயர் அழகு, அந்த முருவலில் மயங்குது உலகு. முருகனில் மறுபெயர் அழகு அழகு. குளுமைக்கு அவனோரு நிலவு, நிலவு குளுமைக்கு அவனோரு நிலவு, குளுமைக்கு அவனோரு நிலவு. நீ குமராயன சொல்லி பழகு, குளுமைக்கு அவனோரு நிலவு. நீ குமராயன சொல்லி பழகு. முருகனில் மறுபெயர் அழகு, அந்த முருவலில் மயங்குது உலகு. முருகனில் மறுபெயர் அழகு. வேதங்கள் கூறிடும் ஒலியே, உயர்வேலோடு விளையாடும் எழிலே. வேதங்கள் கூறிடும் ஒலியே, உயர்வேலோடு விளையாடும் எழிலே. துறவியும் விரும்பிய துறவே, துறவியும் விரும்பிய துறவே, துறவியும் விரும்பிய துறவே. நீ துறவியாய் நில்றேட்ட திருவே, துறவியும் விரும்பிய துறவே. நீ துறவியாய் நில்றேட்ட
தேருவே முருகனில் மறுபெயரழகு அந்த முருவலில் மயகது உலகு முருகனில் மறுபெயரழகு அழகு அழகு. ஆஹா, ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப தெய்வீகமா இருந்தது. மங்களகரமா வந்து நம்ம ஷோவை ஆரம்பிச்சிருக்கோம். சூப்பர். அண்ட் உங்களோட டீம் வேற லெவலா பெர்ஃபார்ம் பண்றாங்களே சார். எங்கேருந்து சார் இந்த டீமை வந்து கண்டுபிடிச்சிங்க? இவங்க ஆக்சுவலா வந்து இன்னைக்கு கிடைச்சதே ரொம்ப ஒரு அபூர்வம் தான். இவங்க தேர் ஆல்வேஸ் பிஸி. ஸோ அதனால வந்து தே ஆர் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் இவங்க வந்து ரொம்ப வருஷமா சென்னையில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட என்னோட நிறைய கொலீக்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எல்லா கான்சர்ட்ஸையும் போய் நான் பார்த்து ஓகே அவனை தூக்கு, இவனை தூக்கு, அவனை தூக்கு அப்படின்னு சொல்லி கொத்தா வந்து சேர்த்து வச்சது தான் இந்த பேண்ட். அண்ட் இப்போ அடுத்ததாக செகண்ட் சாங் என்ன சாங் எங்களுக்காக காத்துட்டு இருக்கு? ரெண்டாவது பாட்டு நிச்சயமா எந்த ஒரு கச்சேரியாக இருந்தாலும் இளையராஜா சாரோட பாட்டு இல்லாமல் இருக்காது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான நிறைய சாங்ஸ் இருக்குது. பட் ஆனால் எஸ்பிபி சார் அண்ட் ராஜா சாரோட காம்பினேஷனில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தாலும் இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங். ரொம்ப ரேர் சாங் அண்ட் ரொம்ப குரூவியான ஒரு பாட்டு, பேண்டோட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு சாங். அண்ட் இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் இந்த ஒரு பாட்டை ஆரம்பிக்கும் போது. ஸோ நீதான் என் பொன் வசந்தம் ஃப்ரம் நினைவெல்லாம் நித்யா. ஆஹா, அருமையான பாடல். இந்த பாட்டு நீங்க நிறைய கான்சர்ட்ஸ்ல பாடிருக்கீங்களா? அவ்வளோவா இல்லை, பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் கிடைச்சது இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு. நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். பாதை முழுதும் கோடி மலர்கள் பாடி வருமே தேவ குயில்கள், உன்னாடை ஹை மிதக்கின்ற பாலாடை, உன் காலை ஹை குளிப்பாட்டும் நீரோடை, வெயிலாடும் சுடுமென தேகம் கெடுமென ஜன்னல் திரையிடும் மேகம், இரு காதல் விழிகளில் வீசும் மொழிகளில் பிணையும் பௌர்ணமியாகும், சந்தோஷம் உன்னோடு கை வீசும் என்னாலும் நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். அருமை சார், அருமை. வேற லெவலா இருந்துச்சு. அப்படியே நாஸ்டால்ஜியா எங்களை அப்படியே அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிட்டீங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக என்ன சாங் பார்க்க போறோம்? தேர்ட் சாங். நெக்ஸ்ட் இஸ் அல்ட்ரா கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட பியூட்டிஃபுல் மியூசிக்கு நான் ஒரு அடிமை. ஸோ அதனால பட் ஆனால் இந்த பாட்டு இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா பாடினது யேசுதாஸ் சார் அண்ட் சுஷீலா அம்மா. ரொம்ப அசாத்தியமாக பாடியிருப்பாங்க ரெண்டு பேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர்
போட்டி போட்டு பாடின மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த 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 பாட்டோட ஸ்கேல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் புவனேஷ் நம்ம கீபோர்ட் பிளேயர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வாசிக்க போகிறாரு. ஸோ அதை ஐம் எக்ஸைட்டட் டு see what it's going to unfold. சூப்பர் சார், பார்த்துலாமா? எஸ். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும், வானத்தை யார் மூடக்கூடும். உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன் சாரோட கம்போசிஷன்ல வந்த ஒரு சூப்பரான பாடல் இது. ஸோ அவரை வந்து எவ்வளோ மிஸ் பண்றீங்க நீங்க? அவரோட சாங்ஸ்லேயே உங்களோட டாப் 3 ஃபேவரட்னா என்ன சாங்ஸ்? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவரும் ராமூர்த்தி சாரோட அந்த காம்பினேஷன் வந்து அன்திங்கபிள். அவ்வளோ அழகான மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காலகட்டத்திலையும் நமக்கு வந்து ஒரு லெஜெண்ட் நம்ம கூட தே ஹவ் டாட் அஸ் ஸோ மச். ராஜா சாரோட மியூசிக் ஒரு கட்டமைப்பில் இருக்கும், ரஹ்மான் சார் அண்ட் அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் மியூசிஷியன்ஸோட ஒரு கட்டமைப்பில் இருக்கும். பட் ஆனால் MSV சாரோட மியூசிக் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அப்படியே இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஓப்பன் லீஷ் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம். டியூன்லாம் அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாடும்போது. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜெயா டிவி நிகழ்ச்சி மெல்லிசை மாமன்னர்கள் 2 பேருக்கும் வந்து விருது கொடுக்கும்போது நான் அவங்களுக்கு முன்னாடி பாடினேன். அப்போது இருந்த முன்னாள் CM ஜெயலலிதா மேடம்,
அவங்களும் இருந்தாங்க. அது என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட நிறைய பாடல்கள், அவளுக்கு என்ன, அப்புறம் வந்து எங்கே நிம்மதி, அந்த மாதிரி அன்திங்கபிள் சாங்ஸ் அதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ராவோட ஐ காட் டு சிங். ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் இன் மை ஹார்ட். வாவ்! நீங்க சொல்லும்போது எங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் ஜெயா டிவியோட உங்களோட இந்த பந்தம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கணும். இப்ப அடுத்ததாக என்ன பாடல் சார் நாங்க கேட்கறதுக்கு வந்து ரெடியா இருக்கணும்? அடுத்து ஐ தாட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ் விச் ஐ ஹாவ் ரெக்கார்டட் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்து இவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பிடிச்ச ஒரு 4-5 பாட்டு ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம். அதில் முதல் மை சின்சியர் தேங்க்ஸ் டு யுவன் சங்கர் ராஜா சார். ஏன்னா அவரோட மியூசிக்கில் வந்து ஐ ஹவ் சங் மெனி சாங்ஸ், பட் திஸ் ஒன் ஸ்டார்டட் இட் ஆல். அண்ட் வாலி சாரோட லிரிக்ஸில் அரபு நாடே அப்படிங்கிற ஒரு பாடல். வாவ்! அந்த பாட்டு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல கூட பாடியிருப்பேன். முகத்தை எப்போதும் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சார் அந்த சாங். இட்ஸ் வாட் அ groovy சாங்ல. அண்ட் ஞாபகம் இருக்கு இன்னும் அந்த முதல்ல வந்து அந்த ஹிந்தி உருது லிரிக் ஒன்று வரும், பர்தே தேக்கோ, அது முதல்ல இருக்கல. பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி கூப்பிட்டு இது வந்து பர்தா போட்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அதனால இன்ட்ரோல வந்து ஒரு உருது இல்லை ஒரு ஷாயர் மாதிரி இருந்தா, ஒரு கவிதை மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் செட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ தட் இஸ் த இன்ஃபர்மேஷன். பட் ஐ என்ஜாய்ட் ரெக்கார்டிங் தி சாங். வாவ்! ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த சாங் கேட்கறதுக்காக ஆவலா. வாவ்! ரொம்ப அருமையா இருந்தது சார். அண்ட் அப்படியே நாங்களும் அந்த பஸ் ஜர்னிக்குள்ளேயே என்டர் ஆயிட்டோம். அந்த பஸ் ஜர்னில அந்த வீடியோலாம் அப்படியே மைண்ட்ல ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு. அவ்வளோ ஒரு நாஸ்டாலஜியான பாடல் வந்து எங்களுக்காக அழகா பாடினீங்க. இப்போ அடுத்ததாக என்ன பாடல் காத்துட்டு இருக்கு? நெக்ஸ்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாங்ஸ் இன் மை கெரியர். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதுவும் யுவன் சாருக்கு பாடின பாட்டு தான், பையாங்கிற படத்தில். ப்ராட்காஸ்டிங் ஹிஸ்ட்ரியிலேயே த மோஸ்ட் பிளேட், மோஸ்ட் ரிங்டோன்ஸ் டவுன்லோடட் அந்த டைமில். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மைல் ஸ்டோன் இன் மை கெரியர் அப்படின்னு சொல்லலாம். துளி துளி மழையாய் வந்தாலே ஃபெல் இன் பிளேஸ். ஏன்னா அந்த வீடியோ, கார்த்தி சாரோட அந்த லுக்கு, தமன்னா மேடமோட லுக்கு, நாமத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ் அண்ட் லிங்குசாமி சார், அந்த பையா அந்த படமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அதோட இந்த பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர். கேட்டலாமா? துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே, சுட 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 மறைந்தே போனாளே. துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே. துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே. அருமை சார், அருமை சார். இந்த வாய்ஸோட சீக்ரெட், இந்த டேலண்ட் எங்க சார் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? தெரியல, ஏதோ வாழ வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். so much of love and இதுக்காக நான் டெஃபினட்டாக மெனக்கெட்டு இருக்கேன். மீன் லாட் ஆஃப் ட்ரைனிங் ஹஸ் கான் த்ரூ. பட் ஆனால் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் இந்த டைம்லேயும் வந்து நம்மளை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் சிங்கர்ஸ்க்கு வந்து
அவ்வளோ ஃபிலிம்ஸில் ரெப்ரசன்டேஷன் இல்லை, ஆமா. முன்னாடி மாதிரி இல்லை, which has its own reasons. அது ஒரு பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் ட்ரெண்ட்ஸ் கீப் சேஞ்சிங் சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுதான். நம்ம வந்து ட்ரெண்டோட நம்ம மூவ் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப பின்னாடியே இருந்துட்டு பா அந்த காலம்லாம் எப்படி அப்படின்னு நம்மளும் இருந்தோம்னா we will be left out of the race. நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே உண்மை. ஏன்னா இப்ப நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சிங்கர்ஸாவும் பாடுறாங்க அண்ட் அது ஆடியன்ஸும் பயங்கரமா வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப நம்ம ஒரு ஃபியூ இயர்ஸா பார்த்துட்டு இருக்கோம். உங்களை வந்து எப்போ ஃபுல் ஃப்ளெஜ் மியூசிக் டைரக்டரா எங்களால பார்க்க முடியும்? நான் ஆக்சுவலாக அதை யோசிச்சிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் அந்த டைம் வரும்போது தான் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். இன்னும் எனக்கு அந்த தைரியம் வரல. ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் அடுத்த பாடல் என்ன வந்து நம்ம கேட்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய படம், அந்த படத்தில் வந்த முதல் பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இட் கிரியேட்டட் ஸோ மச் ஆஃப் ஒரு ரிப்பிள்னு சொல்லலாம், அந்த எஃபெக்ட். ஹே மின்னலே அப்படிங்கிற ஒரு பாட்டு அமரன் படத்தில். ஜிவி சாருக்கு நிறைய பாட்டு பாட்டிருக்கேன். பட் திஸ் சாங் இஸ் வெரி ஸ்பெஷல். ஹீ கால் மீ, ஹி செட், ஹரி ஒரு பொண்ணை முதல்ல பார்க்குறான் அந்த பையன். அண்ட் இமீடியட்லி அவனுக்கு வர அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவனுக்கு ஒரு பாட்டாக வருது. ஸோ இட் ஹேஸ் டு பி ரியலி ரொமான்டிக், ரொம்ப கிராண்டாக இருக்கணும். இந்த படத்தோட முதல் பாட்டு இது. ஸோ நீங்கள் எவ்வளோ இதை வந்து மெழுகேற்ற முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ தட் வாஸ் த ப்ரீஃப் கிவன் டு மீ. அண்ட் நானும் ஸ்வேதாவும் பாடினோம். அண்ட் இந்த பாட்டுக்கு வந்த வரவேற்பு ஐயோ சான்ஸே இல்லைங்க. ஆக்சுவலாக கம்போசிஷன்லேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணீங்களாமே இந்த பாட்டில். என்னென்ன விஷயங்கள்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணீங்க சார்? டியூனை தவிர நிறைய வந்து இந்த லேயர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஹார்மனிஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அந்த சாங்கில் வந்து இந்த வோக்கல்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் டு மேக் இட் சவுண்ட் மச் ரிச்சர் அண்ட் அப்பீலிங் டு த க்ரௌட், டு தி ஆடியன்ஸ். ஐம் சாரி. ஸோ அதெல்லாம் வந்து ஐ ஹேட் கம்ப்ளீட்லி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு ஜிவி. நான் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதை கேட்டு நீங்கள் வந்து இது பிடிச்சிருந்தா வச்சுக்கங்க, இல்லைன்னா டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையுமே வச்சுருந்தாரு. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறமா நிறைய பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். வீரா தீரா சூரனில் அதில் எல்லாமே வந்து அந்த மாதிரி பாடுங்க, அந்த மாதிரி ஹார்மனிஸ் இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் மின்னலையில் பண்ணீங்களே அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால ஐம் வெரி ஹாப்பி தட் ஹி லைக்ட் இட். அந்த ஹார்மனிஸ் எங்களுக்காக அப்படியே லைட்டாக இப்போ நீங்கள் பாடினீங்கன்னா எனக்கும் தெரிய வந்துடும் சார், நானும் கற்றுப்பேன். ஸோ ஹே மின்னலே மின்னலே, ஹே மின்னலே மின்னலே, இதெல்லாம் வந்து ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹே மின்னலே ஒரே லைனுக்கு மேலே வேற ஸ்ருதியில் ஒரு பேக்கிங் மாதிரி வரும். அது நான் ஒரு ஆளாக பாட முடியாது, 2 பேர் இருக்கணும். பட் இதெல்லாம் வந்து just to make the song more beautiful. Okay, nice. Sound better. ஆஹா, சூப்பரா சொன்னீங்க. அந்த பாட்டு கேட்டலாமா சார்? Definitely. One more time. என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே சக்கரே என் சக்கரே மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சிதே மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ கிளியே சுகமோ யாவுமே மாறுதே பூமிதான் இதுவோ சக்கரே சக்கரே சக்கரே
வா வாழலாம் வாழலாம் மௌனமாய் தேடலாம் கடல் மீதிலே தூரலாம் வா தூரலாம் தூரியே தீரலாம் இருளிருள் பூசிக நெடுஞ்சாலையில் ஒளி போல் சிரிப்பாய் விரல் விரல் சூடிய நரும்பூவென விரலை பிடிப்பாய் பெரும் மரம் வாங்கி மரம் போலவே வாழ்வானே ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லணா கண்ணலே சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ நீடிலா நியமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ யாவுமே மாறுதே பூமிதான் இதுவோ சக்கரே 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 வாவ் சார், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே வந்து லைவ்ல இன்னும் கேட்கும்போது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். அண்ட் இப்போ இதே மாதிரியே இதே ஜோஷ்ல அடுத்ததாக என்ன பாடல் வந்து பாட போறீங்க? நெக்ஸ்ட் இஸ் அ ஃபன் சாங். ஆ, ரஹ்மான் சாருக்கு காட் பிளெஸ் ஹிம், ஐவ் நிறைய பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஹீஸ் பின் ஸோ டியர் டு மீ. அவர்கிட்ட நிறைய கற்றுட்ருக்கேன். அங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து எப்படா ரஹ்மான் சாரை பார்ப்போம், அவருக்கு எப்போவாவது கோரஸ் பாட முடியுமா, அவரோட ஸ்டூடியோக்குள்ளே போக முடியுமா, கால் எடுத்து வைக்க முடியுமா, அப்படிலாம் பேசியிருக்கோம். பட் ஐ ஹவ் பின் ரியலி பிளெஸ்ட். இவ்வளோ நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் ரஹ்மான் சாருக்கு. அண்ட் அவரோட லைவ் ஷோஸ் நிறைய பண்ணியிருக்கேன். உலகம் பூரா அவரோட செலிப்ரேஷன்ஸ், அவரோட லவ், அவருக்கு மக்கள் காட்டுற லவ்வை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹிம். அண்ட் இந்த பாட்டு இஸ் ஒன் ஹாப்பி சாங் விச் ஐ ரெக்கார்டட். காற்று வெளியிடை அப்படிங்கிற படத்தில் மணிரத்னம் சாருக்கு. இது வந்து ஒரு கார்த்தி அவர் மற்ற ஆர்மி பட்டீஸோட ஒரு ப்ரப்போசல் மாதிரி ஒரு வீடியோ அனுப்புகிறாரு ஆதித்திக்கு. ஸோ இதையும் அதே மாதிரி நிறைய ஹார்மனிஸ், நிறைய வோக்கல்ஸ் எங்க கூட அர்ஜுன் சாண்டி அப்படிங்கிறவர் பாடியிருந்தார். பட் ஆனால் திஸ் சாங் இஸ் ஸோ பாசிட்டிவ். இது எங்கே போனாலும் வந்து இட் கிவ்ஸ் அ ஸ்மைல் டு எவ்ரி ஒன். ஸோ அழகியே வெளியோ மேரி மீ அந்த பாட்டு. வாவ் நைஸ். இந்த பாட்டு வந்து உங்க வைஃப்க்கும் வந்து டெடிகேட் பண்ணி பாடுனீங்களா வீட்லலாம்? டெஃபினட்டாக நிறைய பாடியிருக்கேன். அண்ட் சூப்பர். அந்த பாட்டு கேட்டுடலாம். மாசி மாமா. அண்ட் இவ்வளோ நேரம் இல்லை இசை மழையில வந்து அப்படியே நனைய வச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் பவித்ரா. ரொம்ப வருஷமாக எனக்கு ஜெயா டிவியை தெரியும். அண்ட் ராகமாலிகா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் தான் வந்து நானும் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து அதில் நிறைய அங்கீகாரம் கிடச்சிது. ஸோ அதனால் ஜெயா டிவியில் நிறைய பேர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. அண்ட் அவங்களுக்கு எப்போதுமே என்னோட நன்றிகள் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ். ஹாப்பி தீபாவளி எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் ஷோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then it's bye from Pavitra. Once again happy Diwali. Bye.